So next we are going to discuss density. So density na enna appdin pathina density is the mass of unit volume of the substance. Even unga textbook la pathina so rendu girl oda picture kodutana Radha and Sita. So idhula have a look at the picture, who is happier, Radha or Sita? So definitely Sita will not be happy because her load is iron ball is heavier while Radha will be happy as load sponge sheet is lighter. So அப்போ இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா lightest and heaviest of body is due to density. அதான் சொன்னேன், density is the mass of unit volume of the substance. புரியுதுங்களா? சரி, what are the formula we used? So the density formula is mass divided by volume. Okay, then the SI unit of density is kilogram per meter cube. Okay, so these are all 1 mark la உங்களுக்கு கேட்கலாம், the formula of density and SI unit of density. சரி, இப்போ இதில் வாட்டரில் பார்க்கும்போது நம்ம வாட்டரில் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அப்சர்வ் த டயக்ராம். ஸோ ஐடென்டிஃபை த லிக்விட் டென்சர் தென் வாட்டர், லிக்விட் லைட்டர் தென் வாட்டர். இப்போ இதில் பார்க்கும்பொழுது இப்போ இந்த வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் லைட்டர் தென் வாட்டர், ஸோ வாட்டரோட லைட்டாக இருந்தால் அது என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், மேலே இருக்கும் இல்லைங்களா. அதே இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹெவியர் தென் வாட்டர்னும் போது அது என்ன ஆகும், சிங்க் ஆகும் இல்லையா, வாட்டர் லெவலுக்கு கீழே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதை தான் இங்கே அழகாக இங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆயில் அப்படி பார்த்தீங்கன்னா அது என்ன, லைட்டர், அது ஃப்ளோட் ஆகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மெர்க்குரி, அது என்ன ஆகுது, த லிக்விட் டென்சர் தென் வாட்டர், அதனால் அது என்ன ஆகுது, சிங்க் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் மோர் டு நோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்டட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000 kilogram per meter cube. This means the water filled in a tank of length 1 meter, breadth 1 meter and height 1 meter has the mass of 1000 kilogram. So அப்போ 1000 kilogram இருக்கும் அந்த டேங்க்கில். அதே if the same tank is filled with mercury, அதில் ஃபில் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மாஸ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 13600 kilogram. அப்போ அங்கே என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ மெர்க்குரி இஸ் 13.6 times denser than வாட்டர், ஹெவியர் தென் வாட்டர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டு திங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. எ பலூன் ஃபில்டு வித் ஏர் டஸ் நாட் ஃப்ளை, வேரஸ் எ பலூன் ஃபில்டு வித் ஹீலியம் கேஸ் கேன் ஃப்ளை. வை? ஸோ ஹீலியம் கேஸ் வந்து லைட்டஸ்ட் ஒன், அதனால தான் வந்து ஏரோட லைட்டஸ்ட்டாக இருந்ததுனால கம்பேர் பண்ணும்போது அதுனா அப்படியே ஃப்ளோட் ஆகுது. புரியுதுங்களா? இதான் மீனிங். அதான் கேட்குறேன், வை டஸ் திஸ் ஹாட் ஏர் பலூன் ஃப்ளை? அப்போ ஹீலியம் கேஸ் வந்து என்ன ஆகுது, லைட்டஸ்ட்டு. அப்போ அது ஏரோட கம்பேர் பண்ணும்போது லைட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அப்படியே அந்த பலூன் வந்து ஹீலியம் பலூன் வந்து ஃப்ளோட் ஆகுது. புரியுதுங்களா? சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம்.